ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி என்னோட சேனலில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி சோலா பூரி எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இது நார்மலாக நம்ம கோதுமை பூரி செய்கிற மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இனி நீங்கள் கடையிலே போய் வாங்க மாட்டீங்க. இந்த சோலா பூரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த சோலா பூரியை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. எப்போவுமே நார்மலாக கோதுமை பூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக சோலா பூரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சோலா பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. 5 டேபிள் ஸ்பூன் ரவை, இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா பூ சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் கட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு பிடிச்சா இந்த மாதிரி பிடி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே டைம்லேயே எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா இது மைதா மாவு, இதுக்கு தண்ணி குறைவாக தான் தேவைப்படுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம கோதுமை பூரி மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு 1/4 கப் போல் தான் தண்ணி இதுக்கு தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இந்த எண்ணெயை எல்லா ஏரியாவுக்கும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம சோலா பூரிக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் நம்ம போட்ட ரவையெல்லாம் நல்லா ஊறுங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நீங்கள் மாவு எடுக்கும்போது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். ஏன்னா கடைகளில் சோலா பூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எனக்கு 1.5 கப் மைதா மாவுக்கு 15 உருண்டை வந்ததுங்க. அப்படியே சைடில் பூரி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு விரிச்சிக்கலாங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா விரிச்சுக்கோங்க. நீங்கள் கோதுமை பூரி செய்யும் போதோ இல்லை இந்த மாதிரி மைதா பூரி செய்யும் போதோ வரமாவு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வரமாவு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பூரி போடும்போது அந்த வரமாவு வந்து எண்ணெயில் அடியே தங்கி கருப்பைனாயிருங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு இதில் சேர்த்துக்கலாம். சோலா பூரி செய்யும் போது கண்டிப்பாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி உப்பலாக வரும். பாருங்கள், நான் போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு அழுத்தம் கூட கொடுக்கல, இந்த மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு சிலர் இந்த மாதிரி மேலே மெரூன் கலரில் வரத்துக்காக சக்கரை ஆட் பண்ணுவாங்கங்க. பட் நம்ம அதை ஆட் பண்ணாமே நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். இதே மாதிரியே மீதி உள்ள மாவுலையும் பூரி போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பூரி போட்டதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கேப் விட்டு இன்னொரு பூரி போடுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வருங்க, மேலே நல்லா கலர் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்லா புசு புசுன்னு சோலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் சோலா பூரி கூட சாப்பிட சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரியே சாஃப்டான கோதுமை பூரி எப்படி செய்யலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் மேலே கார்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக்கும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.